ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். எல்லாம் விட்டு எப்படி போட்டோ வராங்க பாருங்க. வாங்க என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணி 10 ரூபா கொடுத்தா பிஸ்கட் வந்துட்டு பையில மறைச்சு வச்சிருந்தான். அப்பயே உஷாராயிருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிட்டான். 3 ரூம் ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தோம் 8 மணிக்கு வர சொன்னாங்க. டைம் இப்பயே 7 ஆச்சு. சீக்கிரமா போகணும். போனாதான் அவங்க இருப்பாங்க. அப்போ ரூம் கிடைக்கும். வெல்கம் டு vlog 3. ஹாய் படி மாத்தாடு பேர. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். திருப்பதி போகிறதுக்கு முன்னாடியே சந்திரகிரி கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குதாம்மா. குழந்தைங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போய் காட்டிட்டு இங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு சந்திரகிரி கோட்டைக்கு போகிறோம். வீட்டில் சமைக்கும் போது சமைக்க வேண்டாம்னா யாருமே கேட்கல. எல்லாம் 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் சமைச்சிட்டு ட்ராவலில் பார்த்தீங்கன்னா யாருமே வைப் பண்ணல, பேசக்கூட இல்லை. எல்லாம் கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க பின்னாடி. நீங்களே பாருங்களேன். எல்லாம் விட்டு எப்படி கொரட்டை வர்றாங்க பாருங்க. வெளியே வர்றது ஜாலியாக பார்க்கலாம். தூங்குறாங்க 3 பேரும். மதியம் 12 மணி ஆகும். அதுக்குள்ள டிஃபன் சாப்பிடணும். நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சட்னி அழிச்சு போயிடும். கெட்டு போகாது, அழிச்சு போயிடும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வண்டி நிறுத்திருக்காங்க. வழக்கம் போல எப்பயும் வீட்டுல இருந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, அது என்ன பச்சை கலர் பக்கத்துல புதினா சட்னி. இது மட்டும் இல்ல, எங்க அம்மா வந்து பிளாஸ்க்ல டீயும் வச்சுட்டு வந்திருக்கு. எங்கம்மா டீ? எங்கம்மா ஏண்டா வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டா உனக்கு ஆகாதா? வச்சுட்டு வந்தேன் பாருங்க. வெளியோட இட்லி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி வாங்க சாப்பிடலாம். டிரைவர் மெதுவோட வந்தேன். வெளியே போனா வெளியே சாப்பிடணும். அதை விட்டு எல்லாம் மாங்க செஞ்சுட்டு வண்டியில எல்லாம் கொரட்டை விடுறது. வீட்டுல செய்யலதாலும் தூங்கிட்டு தான் வருவோம். அப்ப வெளியே வந்தா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டீங்க, தூங்கிட்டு தான் வருவீங்க. தூங்கிட்டு தான் வருவோம். டிஃபன் சாப்பிட்டாச்சு. காஃபி வீட்டுல இருந்து வந்திருக்கு. இப்ப காஃபி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே இருக்காதடா. எங்கேயாவது வெளியே போனா பேக்கரி நிறுத்தி ஏதாவது சாப்பிடலாம். அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி நிறுத்தி காஃபி டீ எல்லாத்தையும் டம்ளர் வந்து எல்லாம் கொண்டு வந்துடுறீங்க. ஏமா வெளியே போனா வெளியே தான் வாங்கி கொடுமா. சாயந்தரம் சாப்பிடுங்கடா. நாளைக்கு காலையில காஃபி நான் வீட்டுக்கு போய் வச்சுட்டு வர போறேன். ஒரு நிமிஷம் வரேன். மத்தியானத்துக்கு பாருங்க, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, இது எல்லாம் ஒரு பை நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லா வந்து தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு தான். இவங்க இது வெளியெல்லாம் போனா இங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. என்னடா பண்ற? டிரைவருக்கு நல்ல காப்பி வேணுமாமா, இந்த காப்பி வேண்டாமாமா. நல்லா இருக்குடா. வெளிய குடிக்கிற காப்பிக்கு வீட்ல வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க காப்பிக்கு நல்லா இருக்கும். அது ப்ரூ காப்பி வச்சு கொடுப்பாங்க. ஸ்டார்ட் பீசிங். இங்க பாருங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஐஸ்கிரீம் வந்து கூட இருக்காங்க. இவங்க ஜூலியா, ஆர்லிதா. மா வயசு பேருமா நீ பண்ணி போட்டு வந்து அவங்க அக்கா கொடுக்கலையா? அவங்க தான் கொடுக்கணுமா? நாங்க கொடுக்க கூடாதா? 2 hours later. இது சந்திரகிரி ஃபோர்ட்டுன்ட்டு திருப்பதியிலேருந்து ஒரு 1/2 hour இங்கே வரணும். செமையாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக கோட்டை.
வெள்ளை தாமரை குளம் இல்லை வெள்ளைப்பூ மட்டும்தான் இருக்கு. ஹாய் காய்ஸ். அந்த மேல இருக்க கோட்டைக்கு போகலாமா? மேல இருக்கிற கோட்டை வேண்டாம். பாருங்க வெள்ளை தாமரை பூ எப்படி இருக்கு பாருங்க. பெருசு பெருசா பாருடா. கேளோ இங்கேதான் கேளோ. வாங்க என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணி ஒரு பையன் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு வந்து பசிக்குதாம்மா. அப்படி வாங்க சாப்பிடலாம். ஓப்பன் ஆசோ ஆசோ வீடியோ இது ஆசா டவல் எடுங்க. பாருங்க பை ஃபுல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு. பிஸ்கெட்டு சென்டா ஃப்ரெஷ் இருக்கு. பிஸ்கெட் இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் இதோட பெருமை எங்க அம்மாவுக்கே சேரும். வாங்கி வேக வைக்காம பத்திரமா கொண்டு வந்துட்டாங்க. அம்மா திருப்பி வீட்டுக்கே கொண்டு போய் பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. மறந்துருச்சுடா தம்பி. இந்தா திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோ. கொண்டு வந்துடலாம். கார்ல போகும்போது பாப்பா சாப்பிடுறதுக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு சாப்பிடவே கரெக்டா இருந்துச்சு. கொண்டு போலாம். மேல போய் ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பாக்கலாம். பேசவே கரெக்டா இருந்துச்சு. ஏறலாம் வண்டியில. இடியா ஸ்நாக்ஸ் யார் கேள்றோம்? ஏன்னா குத்துன்ற இடத்துல இது பேர்ல தூக்கின்னு சுத்து போய் ஆசை போய் கத்திக்கிறது எதுக்கு மடிக்கிறானா? அப்பனியா வண்ணனியா மணி இப்போ 5:30 ஆச்சு. எல்லாம் டிக்கெட் வந்து 9 மணிக்கு தான் தராங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வெயில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல. இங்கெல்லாம் பொழுந்து விட்டு எரியுது. நம்ம ஊர்ல மொட்டை மாடியில ஆம்லேட் போடலாம், இங்க கையிலேயே ஆம்லேட் போடலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தியானம் சாப்பிடுறதுக்கு போயிட்டு வேணந்தரமா பண்ணா கோயிலில் சாப்பிட போகிற வரைக்கும் ஓகேண்ணா. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிடுவானா சாப்பிட்டாச்சுலாம் வாங்க ரூமுக்கு போய் தூங்கலாம் சொல்லிட்டு இவன் கூப்பிட்றான். ஏன் அகில அகில் அவனால தாங்கவே முடியல. பயங்கரமான வெயில். நடக்கவே முடியல. பயங்கர வெயில். இப்ப காலைல எல்லாம் அப்படியே கொப்பளமே வந்துடும். சரி 9 மணிக்கு தான் டிக்கெட் தராங்க. 5:30 மணிக்கு ரெடியாக கீழே போய் என்ன பண்றீங்க? சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்துட்டு ஒரு பானி பூரி ஒரு டீ காஃபி குடிக்கலாம். அப்படியே ஜாலியா நடந்து சரி 8 மணிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சரியா போகும். மணி 6 ஆயிடுச்சுல்ல. சரியா போகும். ஜாலியா போலாம் வாங்க. கவி ரெடியா? தரப்புறேண்ணா ரெடியா? ஏலோ ரெடி 5 ஏழு எடுத்துட்டு போடா. அதே இல்லை. 9 மணி டோக்கனுக்கு 6 மணிக்கு வந்து நின்னதுக்கே பார்த்தோம்னா நம்ம ஒரு 8 லைன் தள்ளி நின்றுட்டு இருக்கோம். அப்படி கணக்கு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கவங்க ஒரு 4 மணிக்கே வந்து உட்காந்துருக்காங்க போல. அம்மா எங்க அம்மா நிலைமையெல்லாம் பாருங்க. அம்மா இல்லோடா ஹேமர் ரூம்ல சாப்பிட்டு அப்படியே ஏறிக்கலாம் பார்த்தா ஸோ 9 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் 6 லைனில் ஒரு 10-11 மணிக்கு மேலே டோக்கன் வாங்கிட்டு வெளியே வரும்னு நினைக்கிறேன். The next day. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. காலையில 6 மணிக்கு வந்து நின்னவங்க. காலையில செக்கிங் இருக்கு. பேக்கெல்லாம் செக்கிங் பண்ணிட்டு வந்துருக்கோம். நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு நாங்க டிக்கெட் வாங்க போய் நின்றவங்க. டிக்கெட் முடிஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது 10:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் போய் ஏழுமலையான பார்க்கறதுக்குலாம் மதியமே ஆகி போகும். நேற்று லைன்ல நின்று இருக்கும்போது ஒரு வருங்கால கோடீஸ்வரரை பார்த்தோம். என்னன்னா அந்த 3 ரூபா டைகர் பிஸ்கட் பத்தியா கம்பெனிக்காரனு கூட அதுல 1 ரூபாய் எட்டாதான் லாபம். அவன் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து லைன்ல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்க போக 10 ரூபாய்க்கு வித்தாது. 7 ரூபா லாபத்துல. டீ பத்தி சொல்லு. டீ வந்து 1/2 டம்ளருக்கு கம்மியா கொடுத்தா அதுவும் 10 ரூபா. அவன் பிஸ்கட்டு 10 ரூபா கொடுத்தாதான் பிஸ்கட் கொடுத்தோம் சொல்லி பையில மறைச்சு வச்சிருந்தான். அப்பயே உஷாரா இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிட்டான். 3 ரூபா வரை 2 பிஸ்கட் 20 ரூபா கொடுத்தோன்னே தான் 3 ரூபா பிஸ்கட் வந்து கையில கொடுத்தான். இந்தாங்க அப்படின்ட்டு கோடீஸ்வரர் ஆயிடுவான். கோயில்ல வந்து பொதுமக்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குறாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த சைட்ல வியாபாரம் பண்றவங்க பண்றது ரொம்பவுமே மோசமா இருக்கு. ஒரே ஒரு பெக்குது கிடைக்குது டீ, அது 10 ரூபா. 3 ரூபா பிஸ்கட் வந்து அது 10 ரூபா தான். அதுவும் காசு கொடுத்தாதான் பிஸ்கட்டே வெளியே எடுத்து காட்டுறா. இல்லைன்னு நாங்கள் பிஸ்கட் வாங்கிட்டு இது 3 ரூபாயான்னு கொடுத்துருவோன்னு சொல்லி பணம் கொடுத்தாதான் பிஸ்கட்டையே கொடுக்குறோம்.
செக்கிங்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு மேலே திருமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு ரூம் ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருந்தோம் 8 மணிக்கு வர சொன்னாங்க. டைம் இப்போயே 7 ஆச்சு. சீக்கிரமாக போகணும். போனால் தான் அவங்க இருப்பாங்க, அப்போ தான் ரூம் கிடைக்கும். இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து தெரியல, ஆனால் கண்ணில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மாதடா கவிதா தாவலும் அவளை நிறுத்தி மணிக்கு மாத்தாடும் நின்று எங்கேயோ வியூ பாயிண்டில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஸ்லிப்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 40 to 45 நிமிஷத்தில் ஏறணும்னு சொல்லிட்டு ஸ்லிப்பு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கேயுமே நிற்க முடியாது. கார் நிற்காமல் போனால் தான் கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே போய் சேர முடியும். ஸோ வியூ பாயிண்ட் எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன். ஃபோனை தூக்கி வெளியே போட்டானோ புது ஃபோன் எனக்கு ஐஃபோன் யார் வாங்கி தரீங்கன்னு சொல்லுங்கள். ஃபோனை தூக்கி போட்டுறேன். நமக்கு ரூம் கிடச்சிருச்சு. அவங்ககிட்ட சாவி வாங்கி கொடுத்துட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மலை ஏறி வந்ததுக்கு அந்த காதெல்லாம் பயங்கரமாக அடைச்சிக்கிச்சு. காதெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரி பயங்கரமாக. ரூமெல்லாம் என்ன எப்படி இருக்குது என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்கலாம். லக்கேஜெலாம் எடுத்துட்டாங்கன்னே தெரில காரில் இருந்து. இதான் 37B இதுதான். சாரி 37A க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிரைண்டர் மிஷின் அரவு போட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா பல்லாந்தா அதிண்டி கூலி வரானா சி தாரணோட போயிடானா மசத்து மசத்து வாங்க இல்லை மசத்து இந்த ரூம் பார்த்துருங்க. The next day. இந்த ஈவினிங்கே வந்து வீடியோ போடலான்னு பார்த்தோம். சாமி பார்க்கறது 10 மணிக்கு நின்னோம். வெளியே வர்றதுக்கு மணி 5 6 மணி. சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது 6 மணி. ரூமுக்கு வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து நடந்து கார் ஏறி ரூமுக்கு வரும்போது சரியா 7 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே தூங்கினவங்க இப்போதான் எழுந்திரிச்சிருக்கோம். ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி சாப்பிட போகிறோம். நைட் டிஃபன் சாப்பிடல. மதியம் அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க. அதோட சரி ஃபினிஷ். நேற்று வந்து அழகா பாலாஜி சூப்பராக பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஆனால் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே நிற்க வச்சு கொண்டுட்டாங்க. காலெல்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. ஆனால் நல்லா பார்த்தோம். பாலாஜி வந்து சூப்பராக பார்த்தோம். நின்று நிதானமாக ஒரு 2 நிமிஷம் நல்லா பார்த்தோம். 2 நிமிஷம் பார்த்தியா? 2 நிமிஷம் பார்த்தேன். துரத்துட்டாங்க. நீ அது மாதிரி தான். நீ எப்படி 2 நிமிஷம் பார்த்தா? நான் கையெழுத்து விட்டு அழு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் வந்து சாமி பார்த்ததும் அதனால நிற்க வச்சுட்டாங்க 2 நிமிஷம். இதுதான் நம்ம ரூமு. நம்ம ரூம்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தோம்னா அந்த படிக்கட்டே வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வர்ற வழி இதுதான். அவங்க எல்லாம் படிக்கட்டே வர்றவங்களாம் இப்படி தான் வந்தாகணும் கோயிலுக்கு. நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். இங்கே பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. செமையாக இருக்காது. நடந்து வரவங்களாம் இந்த வழியாக தான் மேலே வந்துட்டுருக்காங்க. இது நம்ம ரூம்லேருந்து பக்கம் தான் இருக்குது. அப்படியே ரூமுக்கு அப்படியே பேக் சைடு தான் இது. இதுதான் அந்த வியூ. ஃபோனில் பெருசாக தெரில, ஆனால் நேரில் பார்த்தா கீழே ஃபுல்லாக தெரியுது. செமையாக இருக்குது. ஃபோனில் அந்தளவுக்கு எதுவும் தெரில. கிளைய வாக்கிங் வியூ சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்தா செமையாக இருக்குது. நாம் எடுத்தது வந்து ஒரு நாளைக்கு 100 rupees ரெண்ட்டு. இங்கே பின்னாடி இந்த ரூம்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 1000. செமையாக இருக்குது இந்த ரூம்லாம். நாம் ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து நம்மள 100, இது 1000. கடப்பாதையில் வர்றவங்களுக்கு நின்று மோர் சாப்பிட்டு போகிற மாதிரி மோர் கொடுத்துட்டு இருக்காங்க கோயிலுக்காரவங்க. நல்லா இருக்கு. வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. போன வருஷம் நாங்கள் வந்தப்போ கூட்டமே இல்லை. இங்கெல்லாம் இந்த டைம் வந்து பயங்கரமாக கூட்டத்தில் மாற்றிக்கிட்டோம். ஏகப்பட்ட கூட்டம். இதெல்லாம் ஒரு விஐபி ஹால் தான் இந்த இடம்லாம். விஐபிங்களோட இங்கே ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும் தான் இங்கெல்லாம் வர முடியும். இல்லைனா இப்போ ஸ்டெப்பில் வந்தால் போயிடணும். இங்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. பாவம் எல்லாம் ரூமுக்காக பயங்கர க்யூ நின்றுருக்கு. ரூமுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனில் வரும்போதே இல்லை கார் பார்க்கிங் வந்து எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட தொந்தரவு ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. பாய் பாய்.